காத்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையா, தந்த கவிதையா கதையா, இரு கண்ணும் என் நெஞ்சும், இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீக்கெண்டு. நான் வேலைக்கு போகாத டைமில் ஃப்ரைடே என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்கள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடேங்கிறனால நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10 மணி போல் எழுந்திரிப்பேன். ஒரு 10-10:30 போல் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏசிலே இருந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால விண்டோ ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க ட்ரீயை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு, அங்கே இருக்க அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு, அப்புறமா பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து இதுதான் சவுதி. டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock. ஆனால் 1 மணி போல் செம்ம வெயில் சவுதியில். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே பாத்ரூமில் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா ஏதாவது டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவேன். எப்படியோ 150 ml 200 ml தண்ணி குடிச்சிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி சவுதி ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே எங்கேயா இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் போய் வாட்டர் குடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே என்னோடய ரூம் டூரையும் காமிச்சிடுறேன். இது வந்து எங்களோடய ரூம் டூரு. ஒரு ரூமுக்கு 2 பேர் இருக்கும். அங்கே இருக்கிறது வந்து என்னோடய காட்டு, இங்கே இருக்கிறது வந்து இன்னொரு நர்ஸ் என் கூட இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட காட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் ஃப்ரிட்ஜில் போயிட்டு பால் எடுத்து ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் டீ போட போகிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு லைட்டாக இந்த வ்ளாக்ஸ் மாதிரி அந்த ரூம் டு ரூம் மாதிரி காட்டுறேன். இது வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பு. அப்போ வந்து ஒரு ரூமுக்கு 2 பேருன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4 ரூம் இருக்கும். அதுக்கு வந்து 4 பேர் அந்த கிச்சன் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் கிச்சனு. அந்த கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு கப்போர்டும் ஒவ்வொருத்தவங்க எடுத்துப்பாங்க. இப்படி தான் வந்து இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து சேர்ந்து சமைப்பாங்க, சில பேர் டைமிங் செட் ஆகாதனால தனித்தனியாக சமைச்சிப்பாங்க. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்கிறேன். நான் ஹோம் டூரும் போடுறேன். அப்போ வந்து நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். அப்படியே டீ எடுத்துகிட்டு வந்துட்டு டீயோட பிஸ்கெட்டையும் வச்சு டீ குடிச்சிட்டே அப்படியே திருப்பியும் அந்த செடியை ஆடுறத அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஃப்ரைடே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். எந்திரிக்கிறதே 10 o'clock மேலே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொதல் நாள் துவைச்சி போட்ட காய வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அப்பார்ட்மெண்ட் வந்து 5 ஃப்ளாட், 5 ஃப்ளோருங்கிறதுனால மேலே போயெல்லாம் ட்ரெஸ்ஸு காய வைக்க முடியாது. அவங்கவுங்க இந்த மாதிரி காட்டுக்கு சைட்லேயே வந்து காய வச்சுப்போம். ஏன்னா ஏசி 24 hours ஓட்டுறதுனால ட்ரை பண்ணி தான் இருக்கனால தண்ணியும் வடியாது. அப்படியே வச்சு காய வச்சிட்டோம்னா ஒரு 2 days 1 days வந்து ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மடித்து வச்சுட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும். யார் லீவில் இருக்காங்களோ அவங்கவுங்க அப்பப்போ அந்த ரூமு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் ஃப்ரைடேஸ் வந்து நாட்கள் வந்து போகும். அதோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரைடே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய செல்ஃப் கேரும் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து ஹேர் பேக் வந்து போட்டேன். ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஹேர் தான் ரொம்ப கொட்டும். அதுக்காக வந்து ஹேர் பேக் போட்டது. இந்த ஹேர் பேக்கில் என்னென்னா பார்த்திங்கன்னா தயிர் வந்து
இங்கே இருக்கிற தயிரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துட்டேன். அதோடு வந்து நான் வந்து ஒரு பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வெந்தயமும் இது கருஞ்சீரகமும் 2யும் வந்து அரைச்சி அதை எடுத்து அதோடு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் தேய்ச்சிட்டு நம்ம அடுத்த வேலையெல்லாம் முடிகிற வரையும் நல்லா ஊறினதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துவிட்டோம்னா ஹேர் ஃபால் குறையுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஏதோ நானும் ஒரு யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். பட் கண்டினியூவாக போடணும். நான் வந்து டைம் கிடைக்கும் போது தான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுதா என்னங்கிறத வந்து எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதை ஹேர் பேக் போட்டுட்டு அடுத்தது வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். யார் லீவில் இருக்காங்களோ அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவை க்ளீன் பண்ணணும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய வீக் ஆஃப் போகும். ஆல்மோஸ்ட் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குளிக்க போவேன். கரெக்டாக குளிச்சுட்டு வர்றதுக்கும் தொழுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஜும்மா தொழுகணும். ஜும்மா தொழுகையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் குக்கிங்க்காக வருவேன். அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு அந்த விலாக் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் விலாகு உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் போடுறேன். ஆஃப்டர்நூன் டைமில் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நான் லீவில் இருக்கும்போது, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும்போது நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இங்கேயும் செய்யணும். எல்லோரும் நினைப்பீங்க வெளிநாட்டில் நல்லா வேலை பார்க்குறாங்க, ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேலைக்கும் போயிட்டு இங்கே இருக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.